செந்தில் பாலாஜி திமுகவுக்கு பிளஸ்ஸா உங்களுடைய பார்வையில இல்ல மைனஸா? பிளஸ் மைனஸ் அப்படி கேள்வியே தப்பு சார். இது ஐயா, அது அந்த கட்சி தான் முடிவு பண்ணும். இந்த இவரை அமைச்சராக்குனால நம்ம அரசுக்கு நல்லது நடந்திருக்கா கெட்டது நடந்திருக்கா, கட்சிக்கு பலன் கிடைச்சிருக்கான்னு அவங்க தான் கவலைப்படணும். நாம எதை பார்ப்போம்னு நான் சொல்லிட்டு, இப்போ ஒரு வருஷம் அவர் உள்ள வச்சிருந்தீங்க, ஆனாலும் எந்த நோக்கத்துக்காக அண்ணாமலை எப்படி பிளான் பண்ணாரோ அது நடக்கல. இவர் உள்ள வச்சுட்டா கோயம்புத்தூர்ல ஈஸியா ஜெயிக்கலாம்னு பார்த்தாரு, நடக்கல. இதுதான் அண்ணாமலையை உள்ள வச்சு அவர் தானே சார் வெளிப்படையா சவால் விட்டார், என்ன 2 மாசத்துல உள்ள போவீங்கன்னு. நான் பொது மேடையில விட்டாரு சார், என்ன நடந்துச்சோ தெரியாது, நிஜமாவே உள்ள போயிட்டாரு சார். நிஜத்தை பார்த்தோம்ல நம்ம, அது பிராக்டிகலா அதுல யாருமே மறுக்க முடியாது. 2 பேருக்குமான தனிப்பட்ட பகைதான் அடிப்படை. என்ன சார், அமலாக்கத்துறை சட்டப்படிதான நடவடிக்கை எடுத்து, சட்டப்படினா எல்லாரும் மேல எடுத்துக்கணும். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வீட்டு பக்கம் கூட போல, அந்த வீடு எங்க கூட அமலாக்கத்துறைக்கு தெரியல. இது அக்கிரமம் இல்லையா சார்? அதிமுக மேல நடவடிக்கை எடுக்கணும் நான் சொல்லல, நாங்கள் சட்டப்படிதான் நடக்கிறோம்னு சொன்னா ஏன் மற்றவங்க கிட்ட போக மாட்டீங்க? முந்தா நாள் உத்தரவு போறாங்க கோர்ட்டு சித்தராமையாக்கு, அடுத்த நாளே இசிஐஆர் போட்டு அமலாக்கத்துறை வழக்கு பதிவு. அந்த வேகம் ஏன் மற்றவங்க கிட்ட இல்ல? அதனாலதான் அது அரசியல் பழிவாங்கல்னு சொல்றோம்.